ஸ்ப்ளீன் ஒரு முக்கியமான காரணம் நமக்கு வந்து ஆஸ்துமா வர்றதுக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து லங்ஸில் எந்த அடைப்புமே இல்லாமல் இருக்கும். அதான் லங்ஸு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்ப்ளீன் சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அதனால கூட ஆஸ்துமா வரலாம். அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லாமல் இருந்தாலும் ஆஸ்துமா வரலாம். ஸோ நம்ம வந்து லங்ஸ்னால மட்டும்தான் வந்து லங்ஸில் வந்து நீங்கள் ஆஸ்துமா சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது இருமல் இருமல் வறட்டு இருமலோ இல்லை இருமல் கண்டினியூஸாக வருது, ஒரு மூக்கு அடைப்பு மாதிரி இருக்குது, அடிக்கடி மூக்கு அடைப்பு வருது, நெஞ்சு பகுதியில் வந்து இறுக்கமாக இருக்குது, மூச்சு வந்து விட முடியலை, ஒரு சத்தம் வந்து வாய்ஸ் நல்லா வரல, இப்படி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அது லங்ஸை சார்ந்ததாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஆஸ்துமா வருதுன்னா அதுக்கு வந்து லங்ஸ் மட்டும் காரணம் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆக்சுவலாக வந்து மாடர்ன் மெடிசனில் அப்படி தான் நினைப்பாங்க. அந்த காற்று குழாய்கள், அந்த ப்ரொக்கடைட்டிஸ், அந்த அந்த அதெல்லாமே வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா தான் ஆஸ்துமா வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம டிசிஎம்ல என்ன சொல்றதுன்னா, ஸ்ப்ளீன் ஸ்ப்ளீன் ஒரு முக்கியமான காரணம் நமக்கு வந்து ஆஸ்துமா வர்றதுக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து லங்ஸில் எந்த அடைப்புமே இல்லாமல் இருக்கும். அதான் லங்ஸு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்ப்ளீன் சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அதனால கூட ஆஸ்துமா வரலாம். அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லாமல் இருந்தாலும் ஆஸ்துமா வரலாம். ஸோ நம்ம வந்து லங்ஸ்னால மட்டும்தான் ஆஸ்துமா வருதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ அந்த குழாய்கள் வந்து அடைப்பு வந்து உடனே உடனே அடைச்சிடாது உள்ளுக்குள்ள. அதாவது இப்போ ஒரு தண்ணியோட டியூப் இருக்குது, தண்ணி ஒரு ஒரு உப்பு தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த உப்பு படிஞ்சு 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 என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிரும். அப்போ அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து சுருங்கிரும். அந்த இடம் தண்ணி போகிறோட இடம் வந்து சுருங்கி ஃபோர்ஸ் கம்மியாக வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இந்த அடைப்பு, அதாவது இந்த சளிப்படல் நுண்ணுயிர்கள், அதாவது வைரஸ், பாக்டீரியா, இது எல்லாமே போய் உள்ளுக்குள்ளே ஃபங்கஸ் மாதிரி எல்லாம் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நமக்கு ஆக்சிஜன் வந்து உள்ளே போய் நல்லா ஃப்ரீயாக அது மற்ற இடங்களுக்கு ஹார்ட்டுக்கு போக முடியாது, மற்ற இடங்களுக்கு அது வந்து போக முடியாது. அப்போ என்ன ஆகும், அந்த இடம் வந்து வெளிப்புறமாகவும் வந்து பல்ஜாய் இருக்கும், வீக்கமாக இருக்கும், உள்புறமாகவும் அது சுருங்கி வெளிப்புறமாக வீக்கமாக ஆயிடும். பட் இந்த உள்புறமாக சுருங்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நடக்காது. கடவுள் வந்து நமக்கு அருமையான உறுப்புகளை வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக, நம்ம இவ்வளோ கவனிக்க மாட்டோம்னு தான் அவர் ரொம்ப நல்லா சிறப்பாக தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்கிறது அதில் நம்ம இப்போ பண்ணுற பெரிய தப்பு. அந்த நுண்ணுயிர்கள் ஆகட்டும், அந்த காற்று போகிற கிளைகள் ஆகட்டும், அதில் வந்து நமக்கு அடைப்பு ஏற்படுது. அப்படிங்கும்போது தான் அங்கே சளியாகட்டும், அந்த மியூக்கஸ், அதாவது ஒரு கெட்டியான சளிப்படலம், அதாவது எப்படி இருக்குன்னா வெள்ளை கலரில் ரொம்ப கெட்டியாக பிசு பிசுன்னு பசை மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அந்த அளவு ஆகும்போது தான் அந்த ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு தோணும். அதுக்குள்ளேயே நமக்கு கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு அடிக்கடி ஏதோ அதாவது சளி பிடிக்கிற மாதிரி, அடிக்கடி சளி பிடிக்குது, ரொம்ப வறட்டு இருமலாக வருது, இல்லை இருமலாக வருது, நமக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படின்னெல்லாம் இருக்கும்போதே நம்ம வந்து அது என்னென்னு ஆரம்பத்திலே பார்த்து அதுக்கான மருந்துகள் நம்ம எடுத்து, இல்லை அதுக்கான டிசிஎம் மெத்தட், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம அந்த ஆஸ்துமா வரைக்கும் போக வேண்டாம். பட் நம்ம வந்து எல்லாமே விடும்போது அந்த இடத்துல வந்து அங்கே ஃபார்ம் ஆயிரும். அப்போ அந்த ஆஸ்துமா வரும். இப்போ ஆஸ்துமா வந்த உடனே ஒருத்தர் இறந்துருவாரா, அது ரொம்ப ஆஸ்துமா அட்டாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஆஸ்துமா வந்தோடனே இறந்துருவாங்களா? அப்படி கிடையாது. ஆஸ்துமாவோட சேர்த்து அந்த ஹார்ட்டுக்கும் பிரச்சனை வரும்போது தான், அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனும் இதாகும்போது தான் நமக்கு அந்த அட்டாக்குன்னு ஒரு, அப்போ தான் நமக்கு டெத்துக்காக நமக்கு ரொம்ப வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆஸ்துமா மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் இழுத்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படி உயிர் போயிடாது. பட் அந்த ஹார்ட்டும் சேர்ந்து அதில் வந்து அதுவும் அதோட ஒர்க்கும் பலகீனமாகும்போது, அதோட ஆற்றலும் குறையும் போது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லங்ஸோட காற்று தன்மை உள்ளே இழுக்கிற தன்மை குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட்டுக்கு நல்ல பியூரிஃபை ஆன ஆக்சிஜன் கிடைக்காது இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் கொஞ்ச நாள் ஆனால் அதோட ஃபங்க்ஷனும் பாதிக்கும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஆஸ்துமாங்கிறது வரும். பட் இந்த ஆஸ்துமாவில் நம்ம நினைக்கிறோம் இன்ஹேலர் மட்டும்தான் யூஸ் பண்ணி தான் இந்த ஆஸ்துமாலேருந்து வெளியே வரணுமா? அப்படி கிடையாது. டிசிஎம் மெத்தடில் ஆஸ்துமாவுக்கு வந்து நல்ல அருமையான முறையில் அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது
நமக்கு கையில பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரொம்ப மூச்சு திணறலா இருக்கு அப்படின்னா, இந்த பெருவிரல் பக்கமா இப்படி வந்தேனாக்கா, இங்கே LU7 சொல்லிட்டு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்ட நீங்க சும்மா இப்படி அமுத்தினீங்கனாலே நல்லா அதான் நல்லா அமுத்தணும். நல்லா அமுத்தி அமுத்தி எடுக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரென்த் குடுத்து நல்லாவே நீங்க அமுத்தணும். இது இது வந்து நீங்க LU7 சொல்லிட்டுங்க. இந்த பாயிண்ட்ட நீங்க அமுத்துனாலும் நல்லா ஒரு ஒரு மூச்சு அடைக்குது, ஒரு மூக்கு சுவாசிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்த நீங்க நல்லா அமுத்தி குடுக்கலாம். ஒரு ஒரு 20 செகண்ட்ஸ் அமுத்தலாம். நல்லா அமுத்தி அமுத்தி வைத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கையோட நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த பெருவிரல்லேருந்து வர பக்கம் இந்த கையோட நடுவுல நடுவுக்கு இந்த பக்கம் இந்த புள்ளி ஒரு குழி மாரி தெரியும். இந்த இடத்துலயும் நல்லா நீங்க ஒரு ப்ரெஷர் குடுத்தீங்க. நல்லா ப்ரெஷர் குடுத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு அந்த அந்த லங்ஸ்ல இருக்கிற அந்த மியூக்கஸ் அது எல்லாமே அந்த மூச்சு விடுறதுக்கு நம்மள ஃப்ரீ பண்ணி குடுத்துரும். உங்களுக்கு ஒரு அடைப்பு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு, மூச்சு எடுக்கறக்கு கஷ்டமா இருக்கு, மூச்சு திணறலா இருக்கு அப்படின்னு சொன்னா, உடனடியா இந்த இந்த 2 பாயிண்ட்ட நீங்க அமுத்தும்போது, உடனடியா உங்கனால வந்து நல்லாவே உணர முடியும். எமர்ஜென்சியா இருக்கு, ரொம்ப இருமலா இருக்கு, இல்ல ரொம்ப எனக்கு ச பட ஒரு மாரி நெஞ்ச அடைக்குது அப்படிங்கிற மாரி உணர்வெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த LU7, LU5ங்கிற இந்த 2 பாயிண்ட்டையும் அமுத்தணுங்க. நல்லா ப்ரெஷர் வந்து நல்ல லாங் ப்ரெஷரா நல்லா அமுத்தி விட்டா ஒரு 20 செகண்ட் விட்டுக்கலாம். அதே மாரி ST40 அந்த கால்ல நான் பிக்சர் காமிக்கிறேன். அந்த பிக்சர்ல ST40 நம்ம நடுவுல எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உள் சைடு இருக்கும். அந்த இடத்துல அமுக்கும்போது அது வந்து ஸ்டமக் சேனல் ST40 அந்த இடத்துல அமுக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு உடனடியாக ஒரு நல்ல ரிலீஃப் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட்டு. நீங்கள் அவசரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்க ரொம்ப சிரமப்படும்போது இந்த பாயிண்ட் அமுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூரணமாக குணமாகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ ஒரு மாடர்ன் மெடிசன் தான் போகிறீங்கன்னா அது போய்க்கலாம். இல்லை ஒரு TCM அக்குபஞ்சரிஸ்ட்ட வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னா அது உங்கள் விருப்பம். அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் செயல்களை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்துமா அப்படின்னாலே நீங்கள் வந்து ரொம்ப பயந்துக்க தேவையில்லை. அது வந்து நம்ம நம்ம வந்து நம்ம வயித்தை நல்லா வச்சுக்கணும். அதே மாதிரி அப்படி வைக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லங்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும்.